நகரத்தார்கள் நெறைய சடங்குகள்லாம் செய்வாங்க. பெண் குழந்தைங்கள ஒரு வெள்ளி சட்டி கையில குடுத்து வீடு வீடா போயி, "ஆடி ஆடி வர்றேன் அவரக்கா தாங்க, பாடி பாடி வர்றேன் பாவக்கா தாங்க" அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லயும் போய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சமையல் பண்ணி திருவாதிரை அன்னைக்கு. இது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். எல்லா பெண் குழந்தைங்களும் பொறக்கும்போது. அப்புறம் ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் பொறந்த உடனே புதுமை அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க. பிறந்தா தனித்தனியாவும் பண்ணுவாங்க. இல்ல 2 குழந்தைக்கும் சேர்த்து கூட பண்ணுவாங்க. எனக்கும் என் தம்பிக்கும் பண்ணாங்க. ஒரு வெள்ளி தட்டுல எங்கள உட்கார வச்சுட்டு, வீட்டுக்கு முன்னால 3 தடவையும், வெளியில வந்து 3 தடவையும் அது குழந்தையோட சுத்துவாங்க. வெளியிலயும் வந்து சுத்திட்டு, குறுக்க மாலை போட்டிருப்பாங்க. இந்த இந்த பக்கமும் குறுக்க 2 பக்கமும் மாலை போட்டிருப்பாங்க. அது தங்கத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கழுத்தீருன்றது மஞ்சளு, மூலிகை கிழங்கு, மூலிகை வகைகள தான் கழுத்தீரு, தாலியா போட்டுட்டு இருந்தாங்க, மாங்கல்யமா. அது மாரி இந்த குறுக்கு மாலையும் தங்கத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. பாண்டியன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. படித்த பண்டிதர்கள், இந்த குருகுலத்திலேருந்து வந்த பண்டிதர்களுக்கெல்லாம் இந்த மாரி மாலை போடுவாங்க. அவங்களுக்கு அவங்க பண்ணுற தொழிலுக்கு அது தொந்தரவா இருக்கும்னு குறுக்க போட்டுக்குவாங்க. ஆனா 2 மாலை போடுறது வீரர்களுக்கு தான் போடுவாங்க போல இருக்கு. வணிகர்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க தங்கத்துல முதலீடு பிரதான சேமிப்பா பண்ணினாங்க. அதனால தான் தங்கத்திலேயே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டுருந்தாங்க. அவங்க எல்லாமே பெருசு பெருசா தான் பண்ணி வச்சுக்குவாங்க. அத அணிய கூட மாட்டாங்க. ஆனா அவ்ளோ பணம் இருக்கும், அவ்ளோ சாமான்கள் இருக்கும், வீடு நெறையா. அவ்ளோ பெரிய வீடு இருக்கும். ஆனா அந்த வீடுல அந்த தூண கூட துணி போட்டு கட்டி வச்சு, பாதுகாத்தாங்க. இது கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது. வழி வழியா பின்னால எல்லாருக்கும் இது பத்திரமா இருக்கணும் அப்டின்ற ஒரு காரணத்துக்காக வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எங்க யாரும் எல்லாத்தையும் எதையுமே பாதுகாக்கிறது இல்ல. எல்லாத்தையும் உடைச்சு பீஸா வித்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வீடையும் சின்ன கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க.